ஓட்டத்தை வச்சிருக்காரு. அந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் ஆகிறது தான் அவர் கடைசி சொல்வார், நல்ல போராட்டத்தை நான் என்ன செஞ்சேன், போராடினேன் அப்படின்னு சொல்லி நான் கடைசி வரைக்கும் போயிட்டார். கடைசி வரைக்கும் அவர் வழி நடத்தினது என்னது, பரிசுத்த ஆவியானவர். லூக்கா 12:12 நம்ம வாசித்தோம். லூக்கா 12:12 என்ன வாசித்தோம், நீங்கள் பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் அந்நேரம் போதிப்பார். இப்படி ஒரு கிருபையை எனக்கு ஆண்டவர் தந்துட்டாருன்னு வச்சுக்காங்க, இப்படி ஒரு கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் தந்துட்டாருன்னு வச்சுக்காங்க, எங்கே போனாலும் வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நாடை நாடு. எங்கே போனாலும் வெற்றி கோடி பிடிச்சிடலாம், வீர நாடை நடந்துடலாம். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் போகிறோம். பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் அவங்களாம் வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஜெபமிக்கிற காரியம் என்னென்னு கேட்டால், எங்கே போனாலும் ஆவியானவருடைய சத்தம் எங்கள் வீட்டில் கேட்கட்டும், சபையில் கேட்கட்டும், ஐக்கியத்தில் கேட்கட்டும், எங்களுடைய தொழிலில் கேட்கட்டும், எனக்கு கேட்கட்டும். ஆண்டவரே, அந்த சத்தத்தை கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். அந்த சத்தம் நம்மளை வழி நடத்தும். எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆமென், 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 ஆமென். ஆவியானவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய ஆமென், 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 ஆமென். அருள் ஏராளமாய் பெய்யோ, உறுதி வாக்கிதுவே, அறுதல் தேறுதல் செய்